வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் நுழையும் இந்திய புலனாய்வு அமைப்பின் நோக்கம் அம்பலம். ஜாலில் ஏழை குடும்பம் ஒன்றை அச்சுறுத்தி பணத்தை லஞ்சமாக பெற்ற காவல்துறையினர். சஜித்தின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை. தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் சிக்கிய யுவதி. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானவிற்கு எதிராக முறைப்பாடு. ஜாலில் ஆலய கிணற்றிலிருந்து இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. மண்மேடு சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை. தனியார் வீடொன்றுக்குள் பாய்ந்த காவல்துறையினரின் வாகனம், மயிரிழையில் தப்பிய மாணவர்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையினால் இந்தியாவிற்கு ஆபத்து உள்ளதாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இந்திய புலனாய்வு அமைப்பு தனது பாதுகாப்பிற்காக இலங்கைக்குள் நுழையும் வாய்ப்புள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு தற்போது சுமூகமாக இல்லாத நிலையில் இந்தியாவிற்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கையை தனது கண்காணிப்பில் வைத்திருக்க முற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்தியாவின் சூழ்ச்சியினை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலையில் குழாய் கிணறு வெட்டிய பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று அனுமதி பெற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை காட்டி காவல்துறையினர் 8000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்று சென்றுள்ளனர். இச்சம்பவம் நேற்று மதியம் பொன்னாலை மேற்கில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மேற்படி பெண் தலைமைத்துவ குடும்பம் குடிசை வீட்டொன்றிலேயே வசித்து வருகின்றது. நீண்ட காலமாக கிணறு இல்லாமல் பொது கிணறுகள் மற்றும் அயல் வீட்டு கிணறுகளையே பயன்படுத்தி வருகின்றனர். நேற்று திங்கட்கிழமை மதியம் குழாய் கிணறு வெட்டி கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியொன்றில் வந்த காவல்துறையினர் அனுமதி பெறாமல் குழாய் கிணறு வெட்டுவதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என கூறி அக்குடும்பத்தை அச்சுறுத்தினர். அவர்களின் கருத்தை செவிமடிக்காத காவல்துறையினர் 15000 ரூபாய் பணம் தந்தால் எதுவும் செய்யாமல் விட்டுவிடுவதாக கூறியுள்ளனர். ஆனால் அக்குடும்பமோ கிணறு வெட்டுவதற்காக 1 லட்சம் ரூபாவை மாத்திரமே சேகரித்து வைத்திருந்தது. தம்மிடம் பணமில்லை எனவும் அவ்வாறாயின் 2000 ரூபாய் தருகின்றோம் எனவும் கெஞ்சி கேட்டுள்ளனர். காவல்துறையினர் உடன்படவில்லை. 5000 ரூபாய் தருகின்றோம் என்றனர். அதற்கு உடன்படாது 8000 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு சென்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் இந்த விசாரணையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் நிலையில் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த சொத்து விபரங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் ஒன்றை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த 24 வயதினையுடைய யுவதியொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட யுவதியை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தனது தந்தையை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷவின் மகன் கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷவின் எழுத்துப்பூர்வ முறைப்பாடும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் திகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் முறைப்பாட்டாளரான குணதிலக ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக காவல்துறையினர் சென்ற போதிலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் வாக்குமூலம் பெற முடியாமல் போனதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கிணற்றிலிருந்து இளம் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது புங்குடுதீவு மடத்துவெளி வயலூர் முருகன் ஆலய கிணற்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் புங்குடுதீவு மடத்துவெளி 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துயா என்பவராவார். சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்து சிறு குழந்தையொன்று துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் 3 வயது குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் வீட்டின் பின்புறம் பாதுகாப்பு சுவர் கட்டுவதற்காக இன்று காலை வாய்க்கால் ஒன்று வெட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குழந்தை வாய்க்காலுக்கு அருகில் சென்றபோது அதன் மேல் இருந்த மண்மேடு குழந்தை மீது சரிந்து விழுந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா புளியங்குளம் காவல்துறை பொறுப்பதிகாரியின் வாகனம் ஒன்று தனியார் வீடொன்றுக்குள் புகுந்து விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று வவுனியா நெடுங்கடி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டையும் அங்கிருந்த சொத்துக்களுக்கும் இந்த விபத்தினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் இதனால் காவல்துறையினர் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த பிரதேசத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வீட்டு வேலியை உடைத்து கொண்டு சென்ற ஜீப் வண்டி வீட்டிற்குள் நின்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர மின்சார தூண் வீட்டு குடிநீர் இணைப்பு என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகில் உள்ள கொட்டகையில் படித்துக் கொண்டிருந்த சுமார் 40 வரையான மாணவர்கள் மயிரலியில் தப்பியுள்ளனர். சுமார் 20 லட்சம் பெறுமதியான பொருட்களை இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் நெடுங்கடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை நெடுங்கடி காவல்துறையினர் மேற்கொண்டும் வருகின்றனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் சேதமடைந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் இலத்திரனியல் பொருட்கள் வீட்டின் முன்வேலி தூண்கள் தகரங்கள் என்பவற்றுக்கு நட்ட ஈடு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.